என்ன காரணம் சொல்லுங்க. எதுக்காக 5 தொகுதியுமே அப்படி 5 தொகுதியுமே அப்படி போட்டாங்க. யாருமே தளபதியில உணர்ச்சவங்க கிடையாது. சசி அந்த பக்கத்துல கீழாக்கோட மறுபடியும் போயிட்டாரு. நீங்கள் அவங்க மறிக்க கூடாது, நீங்கள் எங்களை தனியாக கொடுத்து பேசுறீங்க. நாங்கள் மறிக்க மாட்டோம். சரி அப்படி பேசலைங்க. மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க மக்கள் எடுத்து பாருங்க. காலையில தூத்துக்குடியில வந்து நமக்கு உளவுத்துறை இருக்குதானே. காலையில அக்கா பேசி மட்டுமா அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசுவாங்க. 25 வருஷம் நாங்கள் உழைச்சிருக்கோம். என்ன காரணம் சொல்லுங்க. எதுக்காக 5 தொகுதியுமே அப்படிதான். 5 தொகுதியுமே இன்று பிற்பகல் தாவேக அலுவலகம் வந்த விஜயினுடைய காரை அதிருப்தியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி நிர்வாகியான அஜிதா என்பவர் வழிமறித்தார். அவருடைய ஆதரவாளர்களுடன் சென்று விஜயின் காரை தடுத்து நிறுத்தி வழிமறித்தனர், அவரை சந்தித்து முறையிடுவதற்காக. ஆனால் அவர்களை கண்டும் காணாமல் அலுவலகத்துக்கு சென்றார் விஜய். காலையிலிருந்து கண்ணீர் மல்க நீண்ட நேரமாக காத்திருந்த அஜிதாவை தற்போது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அழைத்து சமாதானமாக பேசி வருகின்றனர். 25 ஆண்டுகளாக விஜய்க்காக நாங்கள் உழைத்தோம், எங்களை புறக்கணிப்பதா என தூத்துக்குடி நிர்வாகிகள் ஆவேசத்துடன் தெரிவிக்கின்றனர். உழைத்தவர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என அஜிதா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, இப்ப அந்த நிர்வாகியோட என்ன வகையான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறாங்க? நிச்சயமாக இன்று தமிழக வெற்றி கழகத்தின் அந்த தலைமை அலுவலகத்தில் விடுபட்ட கழகத்தின் அமைப்பு மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது நடைபெற்றது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் அந்த 120 மாவட்ட பொறுப்பாளர்கள் என்பது நியமிக்கப்பட்டு அதற்கான அந்த பொறுப்புகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அதனைத் தொடர்ந்து விடுபட்டிருக்கக்கூடிய இந்த சென்னை, அதே போல தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அந்த விடுபட்ட மாவட்ட பொறுப்புகளை வழங்குவதற்கான நிகழ்வு என்பது இன்று பனையூரில் நடைபெற்றது. இதில் தொடர்ந்து கட்சிக்காக 25 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்திருக்கக்கூடிய இந்த அஜிதா என்ற தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி அவர்களுக்கு அந்த மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு என்பது வழங்கப்படவில்லை என்ற தகவல் அறிந்து நேரடியாகவே தனது ஆதரவாளர்களுடன் பனையூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருந்தார். இந்நிலையில் சரியாக விஜய் அவர்கள் பனையூர் அந்த அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் அஜிதா அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் கடும் கோபத்துடனும் ஒரு ஆதங்கத்துடனும் காரை வழிமறித்து இதுபோன்று தங்களுடைய வாதங்களை முன்வைக்க காத்திருந்தார். இருப்பினும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. விஜய் அவர்கள் எந்தவித அந்த அந்த பிரச்சனைகளையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் விஜய் அவர்கள் நேரடியாகவே பனையூர் அலுவலகத்துக்கு சென்று விட்டார். காரின் கண்ணாடியை கூட இறக்காமல் கட்சியின் 25 ஆண்டு காலமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அஜிதா அவர்களின் அந்த நிகழ்வுகளை கண்டறியாமல் அவர் நேரடியாகவே சென்று விட்டார். இந்த நிலையில் அதிருப்தியிலேயே தொடர்ந்து விஜய் வெளியே வரும் வரை அஜிதா அவர்கள் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் மீண்டும் விஜயை சந்தித்து எனக்கான நியாயத்தை, அதாவது நான் உழைத்திருக்கிறதுக்கான நியாயத்தை, எனக்கான பொறுப்பு ஏன் வழங்கப்படவில்லை என்பதற்கான நியாயத்தை கேட்பேன் என காத்திருந்தார். இந்த நிலையில் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக அவரை திசை திருப்பி, குறிப்பாக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார், அதே போல துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் ஆகியோர் அவரை அழைத்து வேறு ஒரு சாலையில் நின்று பேசிக் கொண்டிருக்கையில் அதே வேளையில் விஜய் அவர்கள் வேகமாக தனது காரை எடுத்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு புறப்பட்டுகின்றார். இந்த நிலையில் இங்கு பரவலாக அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய அந்த அஜிதா அவர்கள் இங்கே சாலையில் நின்றபடி அழுத காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் தொடர்ந்து இதே இடத்தில் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த போதிலும் மீண்டும் அலுவலகத்திற்குள்ளே சென்று புசி ஆனந்தியிடம் முறையிட்டு தனக்கான பதவிகள் பொறுப்புகள் ஏன் வழங்கப்படவில்லை, இத்தனை ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன் என அவர் முறையிடுவதற்காக காத்திருக்கிறார். இப்படியாக இன்று காலை முதல் பொறுப்புகள் ஏன் வழங்கப்படவில்லை, வேறொருக்கு ஏன் வழங்கப்படுகிறது என கேள்விப்பட்டு தொடர்ந்து இந்த நியாயத்திற்காக கேட்பதற்காக அந்த நிர்வாகி
காத்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தான் திருவள்ளூரில் மாவட்ட பொறுப்பாளர்கள் சரியில்லை, அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் முன்னிறுத்தி முற்றுகை போராட்டம் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.